உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் அவர் கொண்டு வந்த அமைதியும் சமாதானமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெறவ ஆசிக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அனைவரும் பேசிக்கொள்கின்றார்கள், இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை எங்களால் கொண்டாட முடியாமல் போய்விட்டதே, எதிர்பாராத விதமாக எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட பேரிடர் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, முதல் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அது பேரிடர் இல்லாமல் நிகழ்ந்ததா, கொலை இல்லாமல் நிகழ்ந்ததா, அல்லது அந்த மகிழ்விலே அன்று அன்னையும் சூசையப்பரும் ஜோசேப்பும் மகிழ்வாக இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த சூழ்நிலை அமைந்திருந்ததா? இல்லவே இல்லை. தன்னுடைய வயிற்றிலே கருத்தரித்த பாலன் இயேசு பிறக்கு மட்டும் ஏன் பிறந்ததன் பின்பும் அவரை மகிழ்வாக கொண்டு செல்வதற்குரிய எந்த விதமான அனுபவங்களும் அன்னை மரியாவுக்கு இருக்கவில்லை. நிகழ்ந்த அனைத்துமே சூசையப்பருக்கும் அன்னை மரியாவுக்கும் பேரிடராகத்தான் இருந்தது. பயணங்கள், வீதி வீதியாக, வீடு வீடாக, நாடு நாடாக பயணங்கள், பேரிடர், இயற்கையினாலே வந்திருக்கக்கூடிய சவால்கள், இவற்றின் மத்தியிலும் அவர்கள் தளராது இயேசுவை கொண்டு சென்றார்கள். ஏனென்று சொன்னால், நம்பிக்கையை ஆரம்பித்து நம்பிக்கையை வளர்த்தெடுத்து நம்பிக்கையினுடைய மொத்தமாக இருக்கிற இயேசு ஆண்டவர் அன்னை மரியாவோடும் சூசையப்பரோடும் இருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு அனர்த்தம் நடக்கிறது தான். நாங்கள் இதை கண்டு தளர்ந்து போகக்கூடாது. இந்த முறை நாம் கொண்டாடுகிற கிறிஸ்து பிறப்பு விழா மிகவும் அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழா. ஏனென்று சொன்னால், உலக நாடுகளும் நம்முடைய நாட்டினுடைய எல்லா மக்களுமே அனர்த்தத்திலே பேரிடரிலே தவிக்கின்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே பரிசை அள்ளி கொடுத்தோம், கொடைகளை கொடுத்தோம், பணத்தை கொடுத்தோம், நம்மிடம் உள்ளவற்றை பகிர்ந்து கொடுத்தோம். கடவுளினுடைய முதல் அன்பு பெருசு, முதல் மிகப்பெரிய அன்பு பரிசு, முதல் என்று சொன்னார் உலகத்தை அவர் படைத்து நமக்கு பரிசாக தந்தார். மிகப்பெரிய அன்பு பரிசு என்னவென்று சொன்னால் அது இயேசு ஆண்டவர் தான். இந்த மார்கழி மாதத்திலே இன்று நாம் அனைவரும் பகிர்கின்றோம். பேரிடர் என்பதை விட இதற்குள்ளே இருக்கின்ற மறைபொருளான உண்மை என்னவென்று சொன்னால், நம்மோடு நம்பிக்கையின் வெளிப்பாடாக பிறந்திருக்கிற இயேசு பாலகன் நம்மோடு இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு விடயத்தை உணர்ந்து கொள்வோம். நீங்களும் நானும் செய்கின்ற பாவங்கள், நீங்களும் நானும் செய்கின்ற ஊனியல்பினுடைய இச்சைகளினாலே செய்கின்றவை, மறைமுகமாக செய்கின்றவை, இன்னுமாக ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கின்ற அவதூறுகள், பேராசை, பாவத்தினுடைய பல கோணங்கள், இவை பேரிடர் இல்லையா? நம்முடைய ஆன்மாவை இவை பாதிக்கவில்லையா? நம்முடைய ஆன்மாவுக்கு சந்தோஷத்தை இவை கொண்டு வராமல் துக்கத்தை கொண்டு வருவதில்லையா? பிறரோடு நாங்கள் பொறாமை வஞ்சகப்படுகின்ற பொழுது இவை பிறருக்கு பேரிடராக இல்லையா? பிறகு ஏன் நாம் இதை பேரிடர் என்று மாத்திரம் இயற்கை அனர்த்தத்தோடு நாம் கட்டுப்படுத்த வேண்டும்? பிரியமானவர்களே, ஒரு விடயத்தை உணர்ந்து கொள்ளுவோம். நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பிலே இருந்து பிரிந்து செல்லுகிற பொழுது அது பேரிடர் தான், நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் கொடுக்கிற பேரிடர். எனவே நமக்காக மனிதனாக பிறந்திருக்கிற இயேசு பாலனிடம் செல்வோம். ஆண்டவரே, என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் தருகிறேன், என்னுடைய ஆத்துமம் புத்தி மனம் சித்தங்களை உமக்கு தருகிறேன், பேரிடர் இல்லாமல் என்னுடைய ஆன்மா பேரிடருக்குள்ளே விழுந்து விடாமல் காத்துக்கொள்ளும் என்று இயேசுவிடம் சொல்லுவோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்று பேரிடராலே தவிர்க்கிறவர்களுக்கு ஆறுதலாக இருக்க முற்படுவோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா மிக உன்னதமான கிறிஸ்து பிறப்பு விழாவாக இலங்கையர் நமக்கு அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் பகிர்கிறோம், கொடுக்கிறோம். இயேசுவினுடைய கடவுளினுடைய அன்பு பரிசாகிய இயேசு நம்முடைய உள்ளங்களிலும், உங்களுடைய உள்ளங்களிலும், இல்லங்களிலும், நம்முடைய நாடு முழுவதிலும் நிறைவாக கிடைக்கவும், அவர் கொண்டு வந்த அமைதியும் சமாதானமும் நம்முடைய இல்லங்களிலும் பேரிடரினாலே இயற்கை அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆண்டவருடைய அன்பு கொடையாக கிடைக்கவும் நாம் இந்த நாட்களிலே பிரார்த்தித்துக் கொள்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்துவாராக. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.